பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறார். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை தருகிற ஒரு வேத வார்த்தை இது. காரணம் என்ன? யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறோமோ, யாரெல்லாம் அவரை பிடித்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ, அந்த நாமத்தை பற்றி பிடித்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை என்பதை வேதம் மிக தெளிவாய் குறிப்பிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்திலே தானியேலை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இந்த தானியேல் பாபிலோனிய ராஜ்யத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனவன். சிறைபிடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே சேவிக்க வேண்டும், அல்லாவிட்டால் ராஜாவுடைய அரண்மனையிலே அவன் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்படுகிறான். ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தேவ கிருபையினாலே நல்ல ஒரு இடத்திலே அவன் வைக்கப்படுகிறான். நல்ல ஒரு பணி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருப்பவர்கள் ஒரு திட்டம் தீட்டி தானியேலை அவனுடைய தேவ விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டு ராஜாவிடத்திலே சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆணை என்னவென்று சொன்னால், ராஜாவை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. ஒரு 30 நாள் அளவும் ராஜாவை தான் பணிந்து கொள்ள வேண்டிய எந்த காரியமாயிருந்தாலும் ராஜாவிடத்தில் தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். வேறு எந்த மனிதனிடத்திலாகிலும் தேவனிடத்தினாகிலும் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. தானியேல் இந்த சட்டத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த பொழுதிலும் வேதம் சொல்லுகிறது, அவன் முன்பு செய்து வந்தபடி, அவன் எப்பொழுதும் செய்து வந்தபடியே அவன் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய பலகணிகள், அதாவது தன்னுடைய ஜன்னல்களை திறந்து வைத்து அவன் எருசலேமை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த மனிதர்கள் இவனை பிடித்து ராஜாவிடத்தில் கொண்டு போகிறார்கள். ராஜா இவனை காப்பாற்ற வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணுகிறான், முடியவில்லை. கடைசியாய் தானியேல் சிங்கங்களின் கெபிகளிலே போட ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஒப்பு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த இரவு முழுவதும் ராஜா தன்னிடத்திலே கீத வாத்தியங்களையோ மற்ற எந்த காரியங்களை வரவிடாமல் தானியேலுக்காய் பரிதபித்து அதிகாலையிலே தானியேலை பார்த்து கேட்கிறார், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொன்ன பொழுது தானியேல் அங்கிருந்து ஆம் ராஜாவே என்று பதில் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ தானியேல் தேவனை தேடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவன் தானியேலை சோதரம் சிங்கங்களின் வாய்களுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம் என்ன? வேதம் நமக்கு அப்படித்தானே கற்பிக்கிறது. அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. இந்த காலை வேளையிலே அவரை தேடி நிற்கிற நீங்கள், இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நிற்கிற நீங்கள், இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வாஞ்சை கொண்டிருக்கிற நீங்கள், இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே ஜெபித்து தங்களுடைய காரியங்களை துவங்குகிற உங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எனவே அந்த கிருபை நிறைவாய் நமக்கு கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, அப்பா, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபொழுதும் கைவிடாது தேவன். தானியேல் உம்மை தேட ஆரம்பித்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து நின்ற பொழுது ஆண்டவரே, அவனை சிங்கங்களின் கெபிகளிலே போட வேண்டும் என்று தீர்மானம் வந்த பொழுதும் அவனை சிங்கங்களின் வாய்களுக்கு ஒப்பு கொடுக்கா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அதை செய்வீராக. ஆண்டவர் எந்த தீமைகளும் அணுகாதபடி உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் என் ஆண்டவர் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மையான ஈவுகளை இன்னும் அழியும்
பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.